டார்க் வேர்ல்ட் இருண்ட உலகம் குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற இருண்ட உலகம் வாட்ஸ்அப் குரூப்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுக்கு கத்து தரப்போறோம். என்ன துணைத் தலைவர் வந்திருக்கேன், துணைத் தலைவர் வந்திருக்கீங்க, ஒரு பயிலும் காணுமே. திட்டத்தை அனுபவிங்க. இந்த தளத்துல பயணிக்கிற உங்க எல்லாருக்கும் கரகாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அரட்டை அரங்கம், கொரட்டை அரங்கம், இது எல்லாமே உங்களுக்கு நாங்க கத்து தரப்போம். வெரி குட், இப்படிதான் பேசணும். தலைவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? இருண்ட உலகம் வாட்ஸ்அப் தளத்தில் பயணிக்கும் நடிகர் திலகம், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரு அணிகளுக்கும் போட்டி வீடியோக்கள் தரப்படும். அந்த போட்டி வீடியோவில் முதல் நபராக போட்டியிட்டு வரக்கூடிய அந்த நபருக்கு முதல் நபருக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். தலைவரே, எப்படி யோசனை? சும்மா 5000 ரூபாய் பரிசு வைக்கிற, எவங்க கையில காசு இருக்குது? எவன் தாலியா என்ன தலைவரே, நீங்க இந்த 5000 ரூபாய் நம்ம அறிவிக்கலன்னா ஒரு ரூபாயா நடிக்க மாட்டான். சிரிப்பா சிரிச்சு போயிடுவோம். நான் சொன்ன மாதிரி அறிவிச்சிருங்க, சரிங்களா? சும்மா இருப்பா, பரிசு அறிவிக்க வேண்டும். தலைவரே, நேர்மையா இருந்தா கூட்டத்தை சேர்க்க முடியாது. இப்படி பச்சையா போய் சொன்னாதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு வருவாங்க. ஈஸியா ஏமாத்திடலாம், புரிஞ்சுங்களா? ஓஹோ, அப்படிங்கிற. சரி, அப்படின்னா சரி. இப்போ நம்ம குரூப்ல போட்டி வீடியோவை ஆரம்பிக்க போறோம். யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்குங்க. என்னப்பா இது, ஒரு பயிலையும் கறி தூக்க மாட்டேங்களா? கூட்டமும் ஒன்றும் சேர்ந்த பாடு இல்லையே. அறிவிச்சு ஒருத்தம் கூட கையை தூக்கலையே. பணம் கொடுக்க மாட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சோ? நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டி வீடியோவுக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்றானே, இவன் தருவானா தரமாட்டான்னு தானே யோசிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் ஏமாத்த மாட்டோம், உண்மையாத்தான் இருப்போங்கிறதுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏற்கனவே நம்முடன் பயணிக்கக்கூடிய அன்பு நண்பர் ஜஜினி முகமது அவரது தங்கையின் மருத்துவ செலவிற்காக ரூபாய் 10,000 ரூபாய் நமது அன்பு தலைவர் அவர்கள் சொந்த செலவில் இருந்து 10,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்தார் என்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன தலைவர், நீங்க உலகம் தெரியாத விஷயம் தலைவரா இருக்கீங்க.
யார்த்த மயிலான கேள்வி கேட்க முடியும்? எவனுக்கு தெரியும்? அனுப்பினா அனுப்பினு சொல்லுங்க, நம்ம எவ்வளவு அனுப்பினாலும் சொல்லுங்க. இதுல பேர் இருக்கு, எந்த மயிலான கேள்வி கேட்க முடியும்? எவ்வளவு துணிவு இருந்தா இந்த ஒரு விஷயத்துக்கு போய் சொல்லி அமௌண்ட்டை கம்மி பண்ணி சொல்லியிருந்தோம். 5000 சொல்லியிருக்கேன் இல்லையா? 50,000 சொல்லலாம் மேடம். 50,000 அதுக்கு இப்படியா பாடிக்க தலைவன் ஆச்சானி பாக்குறேன். இல்ல இந்த கருங்கலை எடுத்து சொட்ட முடியல அடிச்சேன்னு வச்சுக்க, எனக்கு இருக்கிற கொடை வெறிக்கு உடனே நீ ஐசியூதான்டா. மக்களே, மக்களே, நாம சொன்னதெல்லாம் பொய்னு தெரிஞ்சா நம்ம முதுகெல்லாம் எண்ணிடுவானே. இந்த நேரத்தில் சிரிப்பே வரமாட்டேங்குதே. மக்களே, இத்துடன் இந்த கூட்டம் நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆள விடுங்கடா சாமி. ஏன்னா பொசுக்குன்னு மீட்டிங்க முடிச்சுக்கிட்டேன், நான் இன்னும் பேசவே இல்லைடா. யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஜெயிசு. ஐயோ, அட்மின் ஜெய்சா, இவன் எங்க வந்தான்? ஐயோ, ரொம்ப பேசுவானே. அப்படி இருக்கும்போது நல்ல கண்ணை திறந்து பாருங்க. இதுக்கு மேலே இதுதான் பேசிட்டு வருவீங்க. நீங்க அடம்பிடிச்சீங்கன்னா சந்தோஷமா இருந்து பேசிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். எப்பா சார் நான்